இது வெட்னஸ்டே எடுத்த வீடியோ. என்னோட டே இன்றைக்கி 6:45க்கு தாங்க ஸ்டார்ட் ஆகுது. பாலும் பிஸ்கெட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வாங்கி வச்சுட்டு காஃபி தாங்க போட போகிறேன். தம்பிக்கு ஸ்கூல் இன்றைக்கி ஆஃப் டேன்றதுனால எதுவுமே வேணான்னு சொல்லிட்டான். காஃபியும் ரஸ்க்கும் மட்டும் போதும்னு சொல்லிட்டான். அதனால் மார்னிங்க்கு காஃபியும் ரஸ்க்கும் தான் கொடுத்துருந்தேன். இந்த ரஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. வால்நட் ரஸ்க் இது. கிறிஸ்மஸ் கேக் இருக்கும் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் இருக்கும் அந்த ரஸ்க்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தம்பியோட ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து அனுப்பியிருந்தேன். 8:30க்கெலாம் தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். பாய் பார்த்து. பாய். தம்பி ஸ்கூலில் விட்டுட்டு வரக்குள்ளே மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஷீலா மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மீன் வந்து 100 ரூபாய். கூடவே கொஞ்சமாக நீர் சுதம்பு மீனும் இருந்தது. மீனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு 12 மணிக்கு மேலே தாங்க குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் 11 o'clock இந்த ட்ரை ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டோம். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து ஷீலா மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு குழம்புத்தூளும் சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்புத்தூள் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி லன்ச்சு பார்த்திங்கன்னா ஷீலா மீன் குழம்பு, ஷீலா மீன் வறுவல், புடலங்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். குழம்பு கொதிச்சிட்ருக்கும்போதே பொரியலும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், ஷீலா மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். புடலங்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. தம்பிக்கு ஆஃப் டேன்றதுனால தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே குக் பண்ணேன். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? டெசர்ட்டுக்கு வந்து டேட்ஸ் பைட்டு, ஷீலா மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ், புடலங்காய் பொரியல், ஷீலா மீன் வறுவல். அவ்வளோதான், லஞ்ச் ரெடி. லஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. தம்பியும் இன்றைக்கி டியூஷனுக்கும் அனுப்பலை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு மாடிக்கு போயிட்டோம்.
இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ தாங்க குடித்தோம். டீ குடிச்சிட்டு தம்பி கொஞ்சம் நேரம் பால்கனியில் விளையாடிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு டின்னர் தாங்க செய்யணும். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்க்கலாமா? ஷீலா மீன் குழம்பு, ப்ளெயின் தோசை, முட்டை தோசை, டெசர்ட்டுக்கு வந்து அதிரசம் தான் எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கி. இந்த அதிரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வீட்டிலே செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.